இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். பிதாவினிடத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம். வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை இதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். வாசிப்போமா வசனத்தை? அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டு. நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். பிதாவினிடத்தில் அவர் சொல்லுகிறார், இன்னும் நான் எருவு போட்டு இன்னும் நான் அதை பராமரிப்பேன் என்று. அவர் பராமரிக்கிறதாக ஒரு தேவனாய் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்மை சுத்தப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்மை கழுவுகிற தேவனாய், நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனிடத்தில் ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான ஒரு நோக்கத்தோடு அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார்.